உடம்பு சரியில்லைன்னு சொல்லியுமே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்க்காம இருக்கோம். அவங்க நம்மள தேடி இங்க வந்திருக்காங்க. ஃபுல்லா ஏமாத்துறாங்க. லெக் பீஸ் போட்டுருக்கான்னு நினைச்சு எடுத்து பார்த்தா உருளைக்கிழங்கு தான் தண்டி கிடந்து சரியா போச்சு இவளுக்கு. அப்படியே டக்குங்கிறா, மாவு எடுத்து கொட்டுறா, கிண்டுறா, தோசைங்கிறா, வேலை முடிச்சு இல்ல ஏன்னா சாப்பிட்றா. ஏன்டா குட்டி நிறைய எப்படி இருக்கீங்க? ஓட்டு போடுறதுக்கு மேடம் எப்படி கிளம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஊருக்கு போற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறா. டோட்டலா எல்லாருமே ஃபேமிலியா கிளம்பிட்டோம். எங்க அப்பா வந்து வராரு. அவர் 12 மணிக்கு மேல வரேன்னு இருக்காரு. நீ எப்படி போயிட்டு இந்த ஓட்டெல்லாம் போட்டு நீங்க என்னெல்லாம் பண்றாங்கிறது இந்த விளாக். இவங்க வாங்கி வச்சுட்டு என்ன வந்து பாத்தியான்னு கேட்பாங்க. இந்த ஜடபென் எல்லாம் வாங்கியிருந்தாங்க பாப்பாவுக்கு இவளுக்கு சேர்த்து. அதை 2 நாளா எங்கே போட்டு தேடிட்டு இருந்தா. இப்ப ஃப்ரிட்ஜ் மேல இருந்து அதை எடுக்கிறா. அதை விட ஹைலைட் என்ன, அந்த ஓட்டு போற சீட் எல்லாம் தொலைச்சிட்டேன். அந்த வரிசை என்ன இருக்கிறத அதை இப்பதான் தேடி எடுத்து வச்சிருக்கோம். அதிக பேர் இந்த அன்னைக்கு அதான் பண்ணுவாங்க. சாப்பாடு இப்பதாங்க அப்பக்குள்ள ரெடி பண்றா. காலையில எங்க ஜனநாயக கடமையை ஆட்டுறதுக்காக போயிட்டோம். அதாங்க அந்த ஓட்டு போட்டு வந்தோம். போய் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஓட்டை போட்டு பசி தாங்க முடியல. வந்தோடனே கதறிட்டு உட்காந்துருக்கா. அதான் கோதுமை சுட்டு ஏதோ பச்சையா சட்னி அரைச்சிக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. போல பசியில இவ வேற ஐயோ கத்திக்கிட்டே கிடக்கா. அங்க போயிட்டு படாத அவஸ்தைப்படுத்திட்டாங்க. என்னவ அழுகுறா. உள்ள கொண்டு போய் கொடுத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா. திரும்ப வெளில தூக்கிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடறா. என்னம்மா அப்புறம் காட்டு. இதான் வசதியா போச்சு இவளுக்கு. அப்படியே டக்குங்கிறா, மாவு எடுத்து கொட்டுறா, கிண்டுறா, தோசைங்கிறா, வேலை முடிஞ்சு. பச்சை வெங்காயத்தை தூக்கி போட்டு அரைச்சி சாப்பிடு, வேலை முடிஞ்சிச்சு. வந்து எந்த எல்லா வேலையும் வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிடாம வந்துட்டாங்க. ரொம்ப பசி தான் முடியாது. நீ உட்காரமா, நான் ஊற்றி தரேன் அப்படின்னு. ஐயோ எனக்கு பசிக்குது, ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிறாங்க மேடம். போயிட்டு வந்துட்டு தாங்க முடியாட்டுக்கு. பாப்பா தான் தூங்க வச்சோம். சரி நான் ஊற்றுறேன், நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டேன். பெரிய கம்பு சுத்துற வேலையா சமைக்கிறது, சீன் காட்டுறதை கற்று வச்சுக்கிட்டு. நல்லா இருக்கா சிவா? எல்லாரும் வந்துருக்காங்க. பாட்டி வந்திருக்காங்க, இப்பதான் வந்தாங்க. போய் காலையிலே அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களா. ஓட்டுலாம் போட்டாங்களாம். ஓட்டு போற இடத்துல பிரியாணி போட்டாங்களா. பிரியாணி கொஞ்சம் வாங்கி எடுத்துட்டு வந்தாங்க. பெரிய குண்டால வாங்கிட்டு வரதாங்க. சிக்கன் பிரியாணி போட்டுருக்காங்க. ஓட்டு போடுறவங்க கிரேவிமா போட்டுருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களே பெரிய விஷயம் இது. ஒரு சில இடத்துல மட்டும் நாங்க போட்டோம். இன்னைக்கு தாங்க அந்த கேழ்வரகு பால்னு சொல்லி ஒன்று ரெடி பண்றாங்க. இவங்க ஊற வைக்க மறந்துடுவாங்க. அவங்க கட்டு கம்மியா போட்டதுனால அவ்வளவா அரையா இல்ல. போதும், எதுக்கு அதிகமா ஊட்ட போறியா? கம்மியா ஊட்டினாலே போதும். எடுத்துட்டாங்க ஒரு வழியா. நானே நான் இப்போ எனக்கு உண்மையே தெரியாது. குள்ளாய் அப்பதான் பாக்குறாரு. அது இதுன்னு வீடியோ எல்லாம் பார்த்து டாக்டர்லாம் சொன்னாங்க. அதுக்கு எங்க அக்காவுமே அடிக்கடி சொன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஊட்டணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எனக்கு சிவா பிறந்தப்ப தெரியாது. இப்போவாவது கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்தியா. அப்பதான் வஞ்சனை பண்றது. சிவன்யா விதவிதமா செஞ்சு அம்மா உன்னை அசத்துறாடா. இதுல ஒரு டேஸ்டும் இல்ல. ஆனா சாப்பிடுறா. ஏன்டா குட்டி. அது இல்லாம பால் பத்தல குழந்தைக்கு தெரிய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விடணும்னா வாங்க மாட்டாங்க. இப்ப எந்த டேஸ்டும் அவளுக்கு தெரியாது, அதனால வாங்குறா. ஏமா பிரியாணி தின்ட்டு ஒண்ணு சொல்ல முடியாம வந்துருக்கேன். ஃபுல்லா ஏமாத்துறாங்க. லெக் பீஸ் போட்டுருக்கான்னு நினைச்சு எடுத்து பார்த்தா உருளைக்கிழங்கு தான் தண்டி கிடக்குது. நான் நினைக்கல. நான் ஸ்டார்டிங்லயே பாத்துட்டேன். இவர் தான் நல்லா ஏமாத்துறேன். ஆனா சிக்கன் கிரேவி தாங்க. ஆனா பீஸ் மட்டும் உருளைக்கிழங்கு. நிறைய பேருக்கு ஆனா பரவாயில்ல, பசி ஆத்திருக்காங்க. எந்த கட்சின்னு தெரியல. 2 கட்சி இதுமே போட்டாங்களாமாங்க. நாங்க போயிட்டு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் அந்த போஸ்ட் எல்லாம் போடல. இப்படி காட்டிட்டுலாம் போடல. இல்ல அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, போட்டோ எடுக்கல. ஒரு மாதிரி கூச்சமா வந்துட்டு இல்ல நானும் போட்டிருப்பேன். எங்க அப்பா வரமாட்டேன்னாரு. நீ வந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி இப்போ வர வச்சிருக்கேன். வந்து உட்காந்துருக்காரு. 4 மணிக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டு ஓட்டு போட வைக்கணும். ஏன்னா ஓட்டு வேஸ்டா கூடாது. ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டுல யார் வேணா ஜெயிக்கலாம், ஏதோ மாறலாம்ல. வந்து ஓட்டு போட்டதை வந்து காட்டணுமா 3 பேரும். ஏங்க செல்ல மாத்தி பிடிக்க முடியல. என்ன ஆசை நாசி செல்ல யாரு பிடிக்கிறது காமிச்சா இந்த கையில அப்படி. அப்பா கலந்து வரலங்க. இப்போ அவரை ஏற்றுட்டு வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு கிளம்பு. இவன் வேற என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். எங்கேயும் போக மாட்டேங்கிறான். என் பையன் வேற காலையில் தூங்கி எழுந்திரிச்சானா. மொதல் வேலையாக வந்து நம்மளை விட்டு அம்மா குளிச்சிருவாப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. அதனால் எங்கே நம்மளை விட்டு குளிச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இப்போ குளிச்சிருமா கேட்டுகிட்டே இருக்கிறான். மாங்காய் அவருக்கு போட்டுருங்க. அடடா அப்படிதான் இருக்கு. எனக்கு உண்மையே ஏச்சு வீணாக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாங்காவை பார்த்தாலே தலை எச்சு ஓடுது.
அங்க பாருங்க காலையிலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவங்க அப்பா போலவே பண்றான். என்னம்மா பண்ண போற? பேன் ஃப்ரையா? பாருங்க அந்த மீன் ஏதோ நான் கேட்டுட்டேன்ற கடமைக்கு அவசரம் முட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் தான் முட்டை வாங்கிட்டு இந்த மீன்லாம் நம்ப முடியாது. சின்ன பிள்ளை மாதிரி இவ வேற ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு போலான்னு சொன்னாலும் சொல்லிவிட்டேன். போலாமா வேணாமா போலாமா வேணாமன்ற அவங்க அம்மா ஒரு பக்கம் நான் இருக்கட்டுமா போகணுமா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியுமே இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்க்காம இருக்கோம். அவங்க நம்மள தேடி இங்க வந்திருக்காங்க. நம்ம போய் பார்க்காம இருந்தா எப்படி? எங்க அக்காலாம் போவே கூடாதுன்னு சொன்னான். நம்மள பாக்குறதுக்காக தான் மெயினா எங்க அம்மா. இல்லைங்க நான் பார்த்துட்டு இன்னைக்கு கிளம்பிட ஒரு 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நிறைய வேலை இருக்குங்க. சிலிண்டர் புக் பண்ணேன். சிலிண்டர் வந்து வரல. டிஎஸ்சில கூடலாம் வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் யாராவது எடுத்து வைங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, எல்லாம் உங்கள் சிலிண்டர் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போகணும். என் சிலிண்டர் இன்னும் 3 நாள் தான் எரியும். அது பத்தாததுக்கு இன்னொரு பெரிய நான் செய்த வேலையிலையும் ஒரு சிக்கல். அதையும் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு தான் நீ ஊருக்கு போகணும். அதனால தான் நாங்கள் உட்காந்துருக்கேன். இல்லை நான் எப்போ கிளம்பிடுவேன். அதுமாதிரி வெய்ய டைமில் போக முடியாது. இல்லை இவ அதுக்குள்ளே போகலாம் வேணாங்கிறா. சிவா ஒரு பக்கம் அப்பா ஊருக்கு போகிறோமா காலிலேருந்து தூங்கி வந்துச்சுலாம் வேணா சொல்கிறாங்க தெரியுமா? அப்பா குளிக்கலாமா? அம்மா குளிச்சுட்டு போகிறா. அதுக்கு என்ன காரணம்? ஊருக்கு போயிடாங்க விட்டு. சின்ன வயசுலாம் இது மாதிரிலாம் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். ஊருக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக. அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கு. கூட்டு போனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எங்கே இருந்தாலும் நம்ம ஒன்று தான். இங்கே இருந்தாலும் ஒன்று தான், அங்கே இருந்தாலும் ஒன்று தான். எங்கே போயிருந்தா என்ன? ஸ்கூல் லீவு தான். அப்புறம் ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியாது. அதனால அப்புறம் இங்கே தான் இருந்தாகணும். போர் அடிக்கும்ல. அவனுக்கும் ஹாலிடே ஆயிடுச்சு. வீட்லயே அடைஞ்சு கிடக்குறான். விளையாடுறதுக்கும் இடம் இல்லை. அதுக்காகவே அங்கே போகணும். அது கிளம்பணுங்க. 3 மணிக்கே போகிறோம். எப்பவும் போல் என்ன ஊருக்கு போகிறோம் வரான அந்த விளாக்லாம் இல்லை. கடுப்பாக இருக்குது. போகிறோம். இங்கேயும் ரொம்ப கிட்டாக தான் இருக்குது. அங்கே போனால் மாமியார் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை போல இருக்குங்க. அப்படியே இருக்குங்க. கை வலி கீழே வச்சிருக்கேன். இப்பவே கெடிய கூட மோசமா பண்றாங்க. வயசுலாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவானு எனக்கு ஒன்றும் புரியல சத்தியமா. போயிடுச்சு. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவங்க ரொம்ப நாளாவே எனக்கு மயக்கம் வருது, தலையை வலிக்குது, வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் போன டைம் கூட்டு வந்தேன்ல, அமௌண்ட்லாம் அவங்க தான் பார்த்துட்டாங்க. இருந்தாலுமே ஒரு பிரச்சனை திரும்ப வருது. ஆனால் டாக்டர் கேட்டால் எதுவும் இல்லைன்றாங்க. அப்போ என்ன காரணம்? நம்ம அதுக்கான செக்அப் பண்ணல. போயிட்டு மேலோட்டமாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, நார்மல் செக்கப்பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் செக்அப் பண்ணாதான் வேற ஏதாவது பிரச்சனை வருதா என்ன அப்படின்னு தெரியும். நான் அதான் கிளம்பி வாங்க ஒரு கேன்சர் டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போலாம் ஏன்னா 30 வயசுக்கு மேலாயிட்டாலே நிறைய பிரச்சனை வருது. போய் செக் பண்ணாமல் எப்படி தெரியும்? இது படிச்சது தவிர தற்கூரிங்க 12வது வரைக்கும் போயிருக்காங்க முன்னாடி. அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா இந்த வெளி விஷயங்கள் தற்கூரினா தெரியலையே. அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ற? தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. நானும் தெரியாம இந்த வார்த்தை ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த வார்த்தை நான் கேட்டு பழகிட்டேன். தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா தப்பான வார்த்தை இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். தற்கூரிங்கிற வார்த்தை ஒண்ணுமே தெரியாது. அப்படி கிடையாது. அதோட அர்த்தம் அது கிடையாது. ஒண்ணும் தெரியாதுலாம் கிடையாது. வெளி உலகத்தை பத்திக்குள்ள இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலங்க. நம்ம இப்ப ஒரு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா அதோட உள் என்ன பிரச்சனை, அடியில என்ன ஆழம் வழி பார்க்க மாட்டாங்க. மேலோட்டமா தலைவலி மாத்திரை போட்டோமோ சரியா. நான் அப்படி இல்லை யோசிப்பேன். எங்க தாத்தாவுக்கு அப்படிதான் சொன்னேன். அவருக்கு இது டிபி இருந்தது. மாத்திரை வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டாரு. ஆனால் இறந்துட்டார். எங்கள் பெரியம்மாவுக்கும் இது மாதிரி தான் அடிக்கடி உடம்பு வலி வருது. அவங்க என்ன பண்ணாங்க? சாமி செய்வனன்னு சுற்றுனாங்க. அவங்க கடைசியில் என்ன ஆனாங்கன்னா அவங்க கேன்சர், பிளட் கேன்சர்ல செத்துட்டாங்க. நம்ம குடும்பத்தில் யாரும் நம்ம சொல்றதை கேட்கல. அதுவும் இல்லாம அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் காய்ச்சல் அதிகமாக. அவங்க அம்மாவுக்கு காய்ச்சல். எங்கள் அம்மாவுக்கும் காய்ச்சலுங்க. அது வேற போனாதான் தெரியும் என்ன பண்றாங்கன்னு. பாவம் ரொம்ப டயர்டாக பேசுறாங்க. சுற்றி குடும்பத்தில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம் பார்த்துங்க. என்ன பண்ண போறோன்னு தெரியல. அதான் கிளம்புறங்க. போயிட்டு அங்கே ஏதோ ஒரு 2 நாளைக்கு அப்படியே வீடியோ கலர்ஃபுல்லாக போடுவோம். திரும்பி வந்துடும். சிவாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே அடுத்து இன்னொரு முடிவில் இருக்கும். எந்த ஸ்கூலு என்ன, அது எங்கே இருக்க போகிறோம், அது ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ஏன் ஊமை மாதிரியே உட்காந்துருக்க நீ? அதான் நீ சொல்லிட்டு இருக்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுதான் ஊமை மாதிரி தான் உட்காந்துருப்போம். நான் ஓவரா பேசினாலும் ஓவரா பேசுறேன். நான் செம்மையா வாய் பேசுவேங்க. லொடன்னு பேசிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு டாபிக் கிடைச்சிச்சுன்னா அவரு கேட்பாரு ஏன் நொயின்னு பேசுறேன். இப்ப கேக்குறாரு ஏன் சைலண்ட். புரிஞ்சிக்கவே முடியலங்க. புரிந்து கொள்ள முடியாத புதிர் தாண்டி ஆண்கள். நீங்க நாங்க பேசணும்னா எப்படி வேணாலும் பேசுவோம். அதை முதல் ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாங்க.